புதுச்சேரியில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு இஸ்லாமியர்களின் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகின்றது. இதனையடுத்து புதுச்சேரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கிளை சார்பில் கடற்கரை காந்தி திடலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் ஆறத் தழுவி பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை கூறி அன்பை பரிமாறிக்கொண்டனர். உலகில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் சகிப்புத்தன்மையோடும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடும் சகோதரத்துவத்தோடும் நீண்ட அன்பை பெற்று வாழ வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். கொடுக்கப்பட்ட எல்லா விதமான சோதனைகளையும் இப்ராஹிம் நபி அவர்கள் முழுமையாக நிறைவு செய்தார். இப்ராஹிம் நபியை அல்லாஹ் சோதித்த அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நான் பல கட்டங்களாக சோதித்த நிலையில் அவர் அதை அனைத்தையும் முழுமையாக நிறைவு செய்தார். அந்த அளவிற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் நாளை விசாரிப்பான் என்கின்ற அடிப்படையில் அவருடைய குடும்பத்தை அழகான முறையிலே இந்த ஏகத்துவத்தினுடைய ஜோதியிலே ஒரு நன்மையும் செய்ய இயலாத ஒரு பொருளை நீங்கள் வணங்குகின்றீர்களா? யா அபதி லா தஅபுது ஷைத்தான், உரிமை இல்லை. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் துவங்கப்பட்ட மக்கள் நலத்திட்ட பணிகள் நிறைவு பெறாமல் இருப்பதை குறித்து நகராட்சி அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உடனடியாக பணிகளை முடித்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நலத்திட்ட பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் அப்பணிகள் முழுமை பெறாமல் இருப்பதை நகராட்சி அதிகாரி துணை செயற்பொறியாளர் யுவராஜ் மற்றும் இளநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம் அவர்களை நேரில் சென்று சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொகுதி முழுவதும் துவங்கப்பட்ட மக்கள் நலப்பணிகள் முழுமை பெறாமல் இருப்பதை சுட்டிக்காட்டினார். குபேர் திருமண நிலையம் உடனடியாக திறக்க வேண்டும், ராசு உடையார் தோட்டம் மற்றும் பிரான்ஸ்வா வீதியில் நவீன கழிவறை கட்டும் பணி விரைந்து முடித்திடவும், அலைன் வீதியில் வாய்க்கால் சீரமைப்பு மற்றும் மிலன் வீதியில் நீர் வீழ்ச்சி இயக்கிடவும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். நீர் வீழ்ச்சி இயங்கிட தண்ணீர் பிரச்சனை இருப்பதாக அதிகாரிகள் கூறினார்கள். உடனடியாக அத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உடனடியாக தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். தமிழ்தாய் நகரில் சாலை பணிகளையும் வாய்க்கால் பணிகளையும் விரைந்து முடித்து தருமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் பம்பாக்கீரபாளையம் சுடுகாட்டு மின் மயானத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் கேட்டுக்கொண்டார். மேலும் நேதாஜி நகர் 3 உள்ள சமுதாய நலக்கூடத்தை விரைந்து முடித்து தரும்படி கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் துவங்கப்பட்ட பணிகள் யாவும் முழுமை பெறாமல் தொகுதி முழுவதும் உள்ள நலத்திட்ட பணிகளை விரைந்து முடித்து தரும்படி அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கேட்டுக்கொண்டார். அவருடன் உப்பளம் தொகுதி திமுக பொருளாளர் மணிமாறன், சிறுபான்மையினர் துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர் காலப்பன் ஆகியோர் உடனிருந்தனர். வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பாக மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். மங்களம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மற்றும் மங்களம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களால் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வரப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பாக மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு தங்கத்தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் திரளான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை மங்களம் தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் முறையில் என்ஆர் காங்கிரஸ் மங்களம் தொகுதி இளைஞரணி சார்பில் சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி கணுவாய்பேட்டை கிராமத்தில் நடைபெற்றது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள். விழுப்புரம் மாவட்டம் சோரப்பூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு அக்னி வசந்த விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் சோரப்பூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் செய்யப்பட்டு திரௌபதி அம்மனுக்கு இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாதஸ்வர குழுவினரின் நாதஸ்வர கச்சேரி, அதனைத் தொடர்ந்து மறுநாள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் மற்றும் சோரப்பூர் இளைஞர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 6வது அரங்கேற்ற விழா கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு அரங்கேற்றத்தில் நடனமாடிய 9 மாணவிகளை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். மேலும் இவ்விழாவில் கலை மாமணி ஜெயஸ்ரீ நாராயணன், கலை மாமணி விசித்திர பால்கண்டி, குரு எஸ்தர் பிரதீபா மற்றும் அட்வொகேட் ராம் முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசுகையில், புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயாவில் அரங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், மேலும் பிள்ளைகளில் படிப்பு மட்டுமல்லாமல் கலைகள் மற்றும் விளையாட்டுகளின் மீது ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும், அவை மனதையும் உடல் நலத்தையும் உறுதிப்படுத்தும் என்றும், மேலும் நாட்டிய சாஸ்திராலயாவின் ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு சிறப்பாக நாட்டிய பயிற்சி அளித்துள்ளனர் என்றும், மாணவிகளின் நாட்டியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் நுணுக்கமாக முக பாவத்துடனும் பாடலின் வரிக்கு ஏற்றவாறு சிறப்பாக நாட்டியம் ஆடினர் என்றும், தான் கலந்து கொண்ட நாட்டிய நிகழ்ச்சிகளில் இது ஒரு சிறப்பான நாட்டிய நிகழ்ச்சியாக கருதுகிறேன் என்றும், ஆதலால் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் வில்லியனூர், அருமாத்தபுரம், பிருந்தாவனம், திருபுவனை ஆகிய 4 பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகின்றது. மேலும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் அவர்களது குழுவினரின் பரதநாட்டியம் சிறப்பாக இடம்பெற்று பரிசுகளை வென்றுள்ளது என்பது பாராட்டத்தக்கது. இவை மட்டுமல்லாமல் குரு உமா, குரு மாதவி அவர்கள் 15 சலங்கை பூஜை விழா சிறப்பாக நடத்தியுள்ளனர். மேலும் புதுச்சேரி, தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மலேசியா, வியட்நாம் போன்ற வெளிநாடுகளிலும் பரதநாட்டிய நிகழ்ச்சியை நடத்தியுள்ளது சிறப்பு வாய்ந்தது. மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பாரத நாட்டிற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய 9 மாணவிகளின் அரங்கேற்றத்தை கண்டுகளித்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. ஒரு மாதத்தில் ஏறக்குறைய 4 நாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சியை நான் கலந்து வாழ்த்திருக்கேன். 4 இந்த ஒரு மாதத்திலேயே புதுச்சேரியில் நாட்டிய பள்ளிகள் மூலமாக, இசை மற்றும் நாட்டிய நடன பள்ளிகள் மூலமாக 4 அரங்கேற்ற நிகழ்ச்சி, சலங்கு பூஜை நிகழ்ச்சி. இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்து இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு குறைந்த மதிப்பெண் தான் எடுத்திருப்பாங்க. ஏறக்குறைய ஒரு ஆவரேஜாக இருக்க ஒரு மாணவர் தான், சராசரி மாணவர் தான் இருப்பாங்க அதில் சேர்கின்றவர்கள்லாம். அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க இதன் மூலமாக இப்போது பல நடன பள்ளிகள், இசைப்பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இப்போது அதாவது அரசு பணி வேலை கிடைக்கணும் அப்படின்னு படிக்கிறதுலாம் ஒரு விதம், அது ஆர்வமாக இருப்பாங்க. அரசில் எப்படா வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதில் இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக படித்த பிள்ளைகள், கலையை கற்று தேர்ந்த பிள்ளைகள் இசை மற்றும் நடன பள்ளி தொடங்கி பல பிள்ளைகளுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து வளர்த்து தன்னுடைய வருவாயை உயர்த்தி கொண்டார்கள். தன்னுடைய பணியின் மூலமாக தங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொண்டு வருகின்றார்கள் என்பது தான் உண்மை. அப்போ அது பயன் உண்டா இல்லையா? அப்போ நான் கேட்டேன், இது மாதிரி இருக்க இந்த பள்ளியில், உங்கள் பள்ளியில் கூட படித்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். பல பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே இந்த கலைகளை வளர்த்து கொண்டு வருகின்றார்கள். நாட்டிய கலை, இசை இதெல்லாம் வளர்த்துட்டு வராங்க அப்படின்னாங்க. அப்போ பரவாயில்ல, நம்ம ஆரம்பித்த தொடங்கியதற்கு, இந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்ததற்கு நல்ல பயன் இருக்கின்றது. பொதுவாக கலைகள், நான் அடிக்கடி பேசும்போது சொல்லுவேன், பள்ளியில் பேசும்பொழுது, பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் பேசும்போது சொல்லுவேன், நல்லா படிக்கணும், அதுக்கு நிறைய அரசு நிதி ஒதுக்கி கொடுக்கின்றது. அதே சமயத்தில் விளையாட்டு, கலை இதில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். உடலுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு விளையாட்டு அவசியம், உடற்பயிற்சி அவசியம். நல்ல ஒரு விளையாட்டு, ஏதோ ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த விளையாட்டில் ஆர்வம் காட்டணும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் கலைகளை கற்று வர வேண்டும். கலைகள் ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழல், நல்ல நிலையில் நம்முடைய உடல் இருக்கணும். மற்றவர்களுக்கு அந்த கலைகள் மூலமாக மகிழ்ச்சியை நாம் கொடுக்கணும். கலை, இன்றைக்கி இசையை பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டே இருந்தால் கேட்டுகிட்டே இருக்கலாம். பாடலில் இசையில் மயங்காதவங்க யாரும் இருக்க முடியாது, மயங்குவாங்க. கொஞ்ச நேரமாக அது மறந்து இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க, இந்த நாட்டில்
இஸ்லாமியர்களின் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகின்றது. இதனையடுத்து புதுச்சேரி மாநிலம் சுல்தான்பேட் பகுதியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள், ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் ஆறத் தழுவி பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை கூறி அன்பை பரிமாறிக்கொண்டனர். உலகில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் சகிப்பு தன்மையோடும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோடும் சகோதரத்தோடும் நீண்ட அன்பை பெற்று வாழ வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக மக்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லோருக்கும் ஹஜ் பெருநாள். அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி பிரம்மோற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் சுவாமி வீதி உலா, திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் காலை ஸ்ரீ வேத விநாயகர் கோவிலில் இருந்து புனித நீர் திரட்டி சிறப்பு அபிஷேகங்கள் செய்து அரவான் படுகளம் கொண்டு செல்லுதல், படுகளம் அமைத்தல், தீக்குழி, அக்னி கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று மாலை சங்கராபரணி நதிக்கரையில் நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு மாட வீதிகளில் வீதி உலா வந்து தீக்குழி இறங்கி தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நோன்பு மேற்கொண்டு காப்பு கட்டி தீக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், அதிமுக மாநில துணை செயலாளர் கணேசன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, காங்கிரஸ் நிர்வாகிகள் சுவாமிநாதன், குகன், ராஜாராமன், அதிமுக நிர்வாகிகள், அதிமுக தொகுதி தலைவர் ராஜா, அதிமுக அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி, விழா குழுவினர்கள், உபயதாரர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் கமல கணபதி ஆலயத்தில் புதிய ஆலய கட்டுமான பணியை உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசுவாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட திருமலை தாயார் நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கமல கணபதி ஆலயத்தின் புதிய ஆலயம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், மக்கள் சேவகர் டாக்டர் கே நாராயணசுவாமி அவர்கள் பூமி பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பின்னர் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அளிக்கப்பட்ட சிறப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு கோவில் திருப்பணிக்கான நன்கொடையையும் கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார். அப்பொழுது கோவில் நிர்வாகத்தினர், ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆறுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்துள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஏன் நடத்த முடியவில்லை என புதிய நீதி கட்சியின் பொறுப்பாளர் பழனியப்பன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் புதிய நீதி கட்சி தலைவராக இருந்த பொன்னுரங்கம் மறைவிற்கு பிறகு புதுச்சேரி புதிய நீதி கட்சிக்கு மாநில அமைப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி புதிய நீதி கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளராக தேவநாதன், துணை அமைப்பாளராக கிருஷ்ணமூர்த்தி, பொது செயலாளராக ராமராஜ், செயலாளர் பொன் நடராஜன், மகளிரணி தலைவியாக கலா, மகளிரணி துணை செயலாளராக நித்யா உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் புதுச்சேரியில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புதிய நீதி கட்சியின் பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ பழனியப்பன் நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்திய துணை கண்டத்தின் மிக முக்கியமாக கருதப்படுகின்றது, அத்தியாவசியமானதும் கூட.
பீகார், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, சண்டிகர், ஒரிசா, ராஜஸ்தான் போன்ற மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்துள்ளது. ஏன் தமிழக அரசு மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியவில்லை என்பதுதான் கேள்வியாக உள்ளது என்றார். தொடர்ந்து புதிய நீதி கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வந்ததாகவும் தற்பொழுது அந்த கோரிக்கை நிறைவேற்ற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2025 நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் வந்திருப்பதால் பள்ளி படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகளில் ஜாதி குறிப்பிடுவது தங்களின் உரிமையை கேட்டு போராடுவதற்காகத்தான் என்று குறிப்பிட்ட அவர், நாட்டில் உள்ள மக்கள் உயர்வு தாழ்வு நீங்கி சமநிலை பெற வேண்டும், யாரும் யாருக்கும் அடிமை அல்ல, யாரும் வறுமை கோட்டிற்கு கீழே இல்லை என்ற நிலை உருவாக வேண்டும் என்றார். சாலை விரிவாக்க பணிக்கு லாஸ்பேட்டை தொகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்லூரி சாலையில் RC 24 லாஸ்பேட்டை சாலையில் இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சதுக்கம் வரை U வடிவ வாய்க்காலை மறுசீரமைத்து சாலையை இருபுறமும் அகலப்படுத்தி சீரமைக்கும் பணிக்கு ரூபாய் 2.63 கோடி மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி முன்னிலையிலும் பூமி பூஜை நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் லோகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், லாஸ்பேட்டை தொகுதியில் இந்த சாலையானது மிகவும் முக்கியமானது. தினமும் கல்லூரி முதல் பல்வேறு பொதுமக்கள் பயணிக்கும் பேருந்துகள் இந்த சாலையில் சென்று வருவதால் குறுகிய நிலையில் உள்ளது. இதனால் போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது. ஆதலால் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பொதுப்பணித்துறை மூலம் சாலையை விரிவாக்க பணி நடைபெற உள்ளது. இதற்கு இப்பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். டிராஃபிக்கால ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. 15 வருஷம் கோரிக்கை. இது PWDயில் 1,80,00,000 ரூபா செலவில் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி காலேஜோட 2 பக்கமும் இருக்கிற 3 மீட்டர் ஆக்கிரமிப்பை சரி பண்ணி இந்த வண்டிலாம் விடுறதால தான் இப்போ இங்கே இந்த அளவு ப்ராப்ளம். இந்த வண்டியெல்லாம் வாய்க்கா மேலே ஏற்றி ரோடையும் வாய்க்காவும் சமப்படுத்தி இப்போ இதை ஒரு தீர்வு காண்றதுக்காக இந்த வேலையை செஞ்சுருக்கிறோம். இந்த வேலை முடிஞ்சதுன்னா ஓரளவுக்கு டிராஃபிக் நம்ம லாஸ்பேட்டை மக்கள் போக வர்றதுக்கு இது டிராஃபிக் இல்லாத ஆகுன்றதால எங்களுடைய முயற்சி. இதுக்கு நம்ம MP அவர்களும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலேஜோட அகலப்படுத்துகிற முயற்சியில் கிட்டத்தட்ட பல வருஷ கோரிக்கை இப்போ தான் தீர்வு வந்திருக்குது. இதுக்கு நம்ம பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், இந்த வியாபாரிகளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். சில நேரம் அவங்களோட ஒரு சிலர் அதை தடுக்கிறதால கான்ட்ராக்டுக்காருக்கு அதிகாரிகளுக்கெல்லாம் சில நேரத்தில் ஒரு சுணக்கம் ஏற்படுது வேலையில். அந்த வேலையை ஸ்பீடு பண்ணி சீக்கிரம் முடிக்கணும்னா எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைச்சி ஃபியூச்சரில் எல்லாருமே யூஸ் பண்ணுற ரோடு, பொதுமக்கள் அனைவருமே யூஸ் பண்ணுற ரோடு வருங்காலத்தில் டிராஃபிக் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம பொதுமக்களும் கடை வியாபாரிகளும் அனைவரும் ஒத்துழைக்கணும். இதை எந்த இடையூறும் இல்லாமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த முயற்சிக்கு ஒத்துழைத்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் MP அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.